வெல்கம் டு மிருது லோட்டஸ். நாம் இன்றைக்கி ஒரு சேல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது க்ரீன் ஆப்பிளோட ஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டேங்க்கில் தான் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூ ஃப்ளவர்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 3rd ஃப்ளவர்னு நினைக்கிறேன். மொத்தம் 5-6 பட் இருந்துச்சு, இன்னுமே பட் வந்திருக்கும். நான் இன்னுமே இந்த டப்பை செக் பண்ணலை. இது வீடியோஸ் மட்டும்தான் எடுத்து அனுப்பியிருக்காங்க. இனிமேல் தான் போய் பார்க்கணும் பிளான்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வெரைட்டி. அந்த வெரைட்டி மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரா தான். இதுவும் டேங்க்கில் தான் இருக்குது. இதுவும் ரொம்பவுமே நல்லாயிருக்கு. அது மாதிரியே பெரிய ஃப்ளவர்ஸ் கொடுக்குது. இன்னுமே பிளான்ட் இன்னும் மெச்சூர் ஆகணும். மெச்சூர் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம், இன்னும் பெரிய பெரிய ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் நமக்கு கிடைக்கும். நாம் இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னா டியூபரை எப்படி நடணும் அப்படிங்கிறத தான் நான் இப்போ உங்களுக்கு நட்டு காமிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் டியூபர்ஸ் போடுவேன். நல்லா பெரிய டியூபர்ஸாக போடுறேன். இதை இந்த மாதிரி தான் நடணும். மேலே அப்படியெல்லாம் நட்டு வச்சிடக்கூடாது. இல்லை மேலே தூக்கி வச்சு கல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ப்ராப்பராக நடும்போது தான் உங்களுக்கு பிளான்ட் நல்லா க்ரோத் கிடைக்கும். நம்ம முதல்லையே உரம் எல்லாம் கொடுத்து இது ஃபைனலாக தான் இருக்கணும். இதுக்கு மேலே இந்த டியூபர் நடுறதோட தண்ணி மட்டும்தான் நம்ம கொடுத்துக்கணும். அது போக இந்த டியூபரை எடுக்கவோ இல்லை எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் நடுறதோ கூடாது. உங்களுக்கு அப்போ க்ரோத் ஸ்டாப் ஆகும். நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. நட்டதுக்கப்புறம் ஃப்ளவரிங் முடிஞ்சு ரீபாட் பண்ணும்போது தான் நீங்கள் அதில் கையை வைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கர்ணாவோட டியூபர்ஸ் தான். இந்த ஃப்ளவர் எல்லா ஃப்ளவரை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. காரணம் பார்த்திங்கன்னா அதோடய இதழ்களில் மேலே ஒரு லைட்டாக ஒரு ஸ்பாட் இருக்குது பாருங்கள். இது ரொம்பவுமே சூப்பரான ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி. அடுத்ததாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்வர்யாவில் இந்த ஒரு டியூபர் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது லக்ஷ்மி. டப்பில் வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி. டப்லேயே நல்ல பெரிய பெரிய இலைகள் கொடுக்கக்கூடியது. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி டெய்லியும் நீங்கள் அந்த இலையில் போட்டு உங்களுக்கு இலையை க்ளீனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிளான்ட்டோட க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஹெல்த்தியாக வளரும் உங்களோட பிளான்ட்டு. அடுத்ததாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா காவேரியில் நிறைய டியூபர்ஸ் இருக்குது. காவேரி நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் ஃப்ளவர். ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளவரு. இது ஒன்ஸ் உங்களுக்கு பூத்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதை விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு அட்ராக்டிவான ஃப்ளவர்ஸ் காவேரியில் நமக்கு கிடைக்கும். இதில் பெரிய டியூபர்ஸும் இருக்குது. பெரிய தொட்டிக்கு போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த பெரிய டியூபர்ஸ் வாங்கிக்கலாம். டப்பில் வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சின்ன டியூபர்ஸ் வாங்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்குற வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு மைக்ரோ பவுல் வெரைட்டி. இது ரொம்ப குட்டி லோட்டஸாக இருக்கும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பட்டு சாரிக்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வெரைட்டி தான் இது. பாருங்கள், இந்த மாதிரி செட்டாக மட்டும்தான் உங்களுக்கு நான் டியூபர்ஸ் கொடுப்பேன். 3 அல்லது 4 அந்த மாதிரி வச்சு தான் கொடுப்பேன். ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பேன். இந்த டியூபர்ஸை நீங்கள் வாங்கிட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே நட்டுக்கலாம் உங்களோட டப்பில். சிங்கிள் டியூபராக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும் வளர்ந்து வரதுக்கு, டியூபர் சின்னதாக இருக்கிறதுனால. அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது லியாங்லியும் அதே மாதிரி தான். இதில் பாருங்கள், ஒரே ஒரு பெரிய டியூபர் மட்டும்தான் இருக்குது. மீதி எல்லாமே சின்ன டியூபர்ஸு. இந்த டியூபர்ஸ் எல்லாம் 3, 4 அப்படி செட்டாக தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த டியூபர்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த டியூபர்ஸ் வாங்கிட்டு நீங்கள் எந்த மாதிரி நடணும் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி தான் நடணும். இது சந்திரபாகா ஒரு டியூபர். நான் உங்களுக்கு நட்டு காமிக்கிறேன். நீங்கள் ரீபாட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டியூபர்ஸை இந்த மாதிரி ஒரு ரவுண்டு நட்டுக்கலாம். வெரைட்டியை பொறுத்து நீங்கள் உரம் அதிகமாக கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் நம்ம டப்பில் தாராளமாக நட்டுக்கலாம். இது நல்லா ஒரு பெரிய டப் அப்படிங்கிறதுனால ஒரு ரவுண்டு நட்டுக்கலாம். டேங்க்லேயும் நீங்கள் ஒரு ரவுண்டு நட்டுக்கலாம். இந்த மாதிரி நட்டு வச்சுட்டு தண்ணி ஊற்றி விட்டுறணும். தண்ணி ஊற்றி விட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த செடியை ஒன்றுமே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
அடுத்ததாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அமெரிபியோனி. இந்த டியூபஸும் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிங்க் க்ளவுட். பிங்க் க்ளவுடில் பார்த்தீங்கன்னா 200லேருந்து உங்களுக்கு டியூபஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன ப்ரைஸில் வேணுமோ அந்த ப்ரைஸில் நீங்கள் டியூபஸ் வாங்கிக்கலாம். இது ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி, நல்ல ஃப்ளவர்ஸ் தரக்கூடிய ஒரு வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது மிங்க்லூ நல்ல ஒரு பிரைட் மெஜந்தா கலர் ஃப்ளவர்ஸ் தரக்கூடிய வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது ஒயிட் பியோனி பார்த்திங்கன்னா நமக்கு கண்டினியூவாக ஃப்ளவர்ஸ் தரக்கூடியது. இந்த டியூபர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எங்கள்கிட்ட டியூபர்ஸ் வாங்குறவங்க உங்களோட அப்டேட்டை வாட்ஸ்அப்பில் கொடுத்துக்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.